இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மதனி, உன் ஆசைப்படி என் மகன் சிவபாலனுக்கும் உன் மக வீராவுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என்ன இம்புட்டு நேரம் வாயை திறக்காமையே இருக்கான்னு பார்த்தேன். இந்தா ஆரம்பிச்சிட்டா. இல்ல பாண்டி, என்னல கல்யாணம் வரைக்கும் வந்து இன்னும் இதே பேச்சு பேசினா என்னல அர்த்தம்? விடுமச்சான். என்ன நடக்குது? உங்க அம்மா கிட்ட சொல்லி வைல. தவறு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசிச்சுன்னா மரியாதை இல்லைன்னு சொல்லிவிட்டேன். ஒழுங்கு மரியாதை உங்க அம்மாவை கூப்பிட்டு கிளம்பல. ஐயா, இவளை இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்ததே தப்பு. முதல்ல இவ இந்த கல்யாணத்துக்கு வந்ததே தப்பு. நீ இவளுக்கு வீடேறி வந்து பத்திரிகை கொடுத்த பாரு, அது பெரிய தப்பு. பாக்யம், என்னடி இதெல்லாம்? கல்யாண பேச்செல்லாம் முடிஞ்சு விடிஞ்சு தாலி ஏற போகுது. இன்னும் என்னமோ பெறாத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எம்புட்டு ஏற்பாடு நடந்தாலும் என் மகன் வீரா கழுத்துல தாலி கட்ட முடியாதா? அத்த, அப்படிலாம் ஒன்னும் நடக்காது. என் மக பரணிக்கும் இதே மண்டபத்துல தான் கல்யாணம் வச்சிருந்துச்சு. கடைசி நிமிஷத்துல இதே இடத்துல வச்சுதான் அவ கழுத்துல தாலியை கட்டுன. அத மறந்துடாத. அப்படிதான் இப்பவும் நடக்க போகுது. இல்லே சிவபாலா, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. முதல்ல உன் அம்மைய வாய மூட சொல்லிட்டு கூட்டு போல. அத்தா, நீங்க எதுக்காக டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு அம்மா கிட்ட அப்பவே தெளிவா சொல்லிட்டேன். தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் எப்படி எத்தான் தாலி கட்டுவேன்? இல்லை, ஒரு எதுக்குல அதையே சொல்லி சொல்லி பெண்ணாத்திக்கிட்டு இருக்கு? அம்மா என்ன மாச்சு சொல்லிட்டு போகட்டும், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தா. கல்யாண வேலையை பாருங்க அத்தா. நிச்சயமா நான் தாலி கட்ட மாட்டேன். போதுமா? எங்க கட்டிதான் பாரு, பிச்சு போடுவேன் பிச்சு. பாத்தீங்களா? அப்படியே நான் தாலி கட்ட போனாலும் வீரா கட்ட விட மாட்டா. போதுமா?